ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி பக்கம் உள்ளவங்க வந்துங்க, இது வந்து ரொம்ப பாரம்பரியமான உணவு. இந்த பாரம்பரியமான உணவு வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா, மாசமாக இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்குமே 7வது மாதம் இது வந்து ஒரு சென்னை இட்லின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நம்ம சீமந்தம் வளைகாப்பு செய்யும்போது வருஷத்தட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த தட்டில் கூட இந்த மாதிரி செனை இட்லி வைப்பாங்க. அந்த செனை இட்லியை தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 100 சிறுபயிறு எடுத்திருக்கேன். இந்த சிறுபயிரை நம்ம நல்லா வறுத்துக்கிடணும். இது வந்து எப்படின்னா, நான் இட்லி மாவு நம்ம எப்போவுமே வழக்கமாக அரைச்சி வைப்போம் பாருங்கள், அதே இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி மாவில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன இதுன்னா, நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய், இந்த சிறுபயிறு இவ்வளவும் வச்சு ஒரு ஸ்டஃப்பு மாதிரி நல்லா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இட்லியில் அதை வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறது. அது எப்படி, இதை வந்து நம்ம சிம்மில் வச்சே கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிறுபயிறு நல்ல வாசம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் எப்படி வறுத்து வச்சுருக்கேன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கு பிறகு அம்மியில் வந்து 2 உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 உடச்சி அந்த தோல் இருக்குது பாருங்கள், அந்த தோலை வந்து நம்ம எடுக்கணும். இந்த சிறுபயிறு வறுத்து வச்ச சிறுபயிரை நான் வந்து 2 உடைச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி அதை அம்மியில் வச்சு 2 உடச்சி நல்லா புடச்சி அந்த உமி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் இந்த சிறுபயிரை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்படியே இந்த பாருங்க, சுக்கு ஏலக்காவும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். திருவி எடுத்துக்கிட்டேன். இந்த சுக்கு ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே ஒரு வாரமாக வச்சுருவோம். இப்போ வந்து கருப்பட்டி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கருப்பட்டியை கொஞ்சம் காய்க்கணும். கொஞ்சம் திக்காக காய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். இந்த கருப்பட்டி நல்லா கரையணும். ஏன் நான் நல்லா பாகு காய்ச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த கருப்பட்டி எல்லாமே கரைஞ்சி இந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே ஒரு வாரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும். தேங்காயை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இந்த சென்னை இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேங்காய் நல்லா வறுத்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு இட்லி அவிக்கிறதுக்கு இந்த பானையில் உள்ள தண்ணியை அப்படியே இந்த ஸ்டவ்வுக்கு நான் மாற்றி வச்சிடுவேன். தண்ணி வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், சுக்கு ஏலக்காய் இதில் தட்டிடுறேன். இந்த தேங்காய் திருவி வச்சுருப்போம் பாருங்கள், அதையும் இந்த சிறுபயிறு கூடையே போட்டுடுறேன். எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணியாட்டம் ஆச்சுன்னா இட்லியில் நிற்காது ஸ்டஃப். வாசம் எப்படி இருக்குது? நல்ல வாசனையாக இருக்குது. இதுதான் ஸ்டஃப். கருப்பட்டியில் வந்து அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. ப்ரெக்னெண்ட்டான பிள்ளைங்களுக்கு வந்து கால்சியம் சத்து, சிறுபயிர் வந்து புரோட்டீன் எல்லாமே கலந்து ஒரு இட்லி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாரம்பரியமான உணவு. கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு இட்லி தட்டில் துணியை போட்டு இட்லி அவிக்க போகிறேன். அந்த ஸ்டஃப் வந்து நம்ம எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இது வச்சு அது மேலே அப்படியே
மீதி மாவை நம்ம நல்லா அது தெரியாமல் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் சிம்மில் வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் ஊற்றி வச்சுருக்கிற மாவை நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த சென்னை இட்லி நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்துடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஒரு தட்டில் இட்லி எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துருவோம். ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். இந்த ஸ்டஃப் வந்து வச்சது நல்லா உள்ளே வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியில் வந்து இந்த ஸ்டஃப் வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லா வெந்தும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கருப்பட்டி, சிறுபயிறு, தேங்காய் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.